ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு முறை கூட இணைந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய வாரத்தின் 3வது நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் ஒருமுகப்பட எங்கள் வாழ்வை இறை சமூகத்திலே ஒரு முறை கூட அர்ப்பணிக்க எங்களை புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு ஏற்ற கருவியாக வேலையாக இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். ஆராதனையிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களும் சீக்கிரமாய் வந்து முடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவர் எங்களை இவ்வாராதனை வேலைக்கென்று தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதிகள், அர்ப்பணிக்கின்ற எங்களுடைய பாவத்தின் கிரியைகள், கேட்கின்ற இறை வார்த்தை, ஜெபம் எல்லா வேளைகளிலும் உடைய பிரசன்னம் கூட இந்த வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் என்கிற உயிர்மீட்சி பாடல் புத்தகத்தில் 146வது பாடல், பாடல் எண் 146. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. பார சுமையதான் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. பார சுமையதான் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் அது மேலோகம் இளைப்படையாது மேலோகம். ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார்,
நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் பறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழைப்பாரிடுவேன். நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சற்று நேரம் தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் கடைசி பகுதிகளிலே நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த வாரத்தின் 3வது நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தில் நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்த இந்த நேரத்தை மிக கவனமாக பிரயோஜனப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி சரியில்லாததினாலே எத்தனையோ விதமான கடினங்களோடும் பாடுகளோடும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை படைத்து ஜீவ சுவாசம் தந்து தம்முடைய சாயலாக நம்மை படைத்து இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழுங்கள் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு எத்தனையோ நிலைகளிலே நாம் பாவிகளாக இருக்கிறோம். பாவத்தின் கரை நம் வாழ்வை விட்டு விலகாமல் அனுதினமும் நம்மை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மட்டுமல்ல, நம் வாழ்வின் நாம் செய்கிற தீமைகள், பாவங்கள், இவைகள் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அனுதினமும் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி. அனுதினமும் துன்பப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய குணாதிசயத்தில், நம்முடைய செயலில், சொற்களில், நடக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை குற்றப்படுத்துவதில் தீவிரமாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய குற்றங்கள் என்ன என்பதை சோதித்தறிவதற்கு தாமதம் பண்ணுகிறோம். நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு பிரியமானது. 100 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் செல்கிறார். மனம் திரும்பாமல் சுயம் போன போக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிற மனுக்குலமே, இன்றைக்கு நான் எதிலே தவறி போனேன் என்பதை அவரவர் இருதயத்திலே கேட்டுக்கொள்வோம். அதை சுத்தம் செய்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பாவத்தின் பிடியிலோடு வாழ்வதற்காக அல்ல, நாம் சுகமாயிருப்பதற்காக தன்னையே சிலுவை மரத்தில் பரிசாக கொடுத்தார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் சோதித்து பாருங்கள். அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனையோ தவறுகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதபடியிலே அர்ப்பணம் செய்வோம். இன்னும் நமக்கு சந்தர்ப்பம் தரப்படவில்லை. தவக்காலத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம். நம்மை முழுவதுமாய் சுத்திகரித்து கொண்டு நாளைய தினத்திலே திருவிருந்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டுமே. அந்த ஆயத்தம் வீணாயிராதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆயக்காரன் சொன்னானே, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும் என்று சொல்லி, அந்த ஜெபத்தின் வழியாய் ஒரு நிமிடம் உங்கள் வாழ்வை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசி கேட்போம்.
படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோனா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனென்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் என்பதே. பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே பரிசுத்த வாரத்தினுடைய 3வது நாளுக்குரிய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அனைவருக்கும் சொல்லி வாழ்த்துகின்றேன். இறை ஆசீர்வாதம் அனைவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைகளுக்காக தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம், நீ துன்புறுத்தும் இயேசு நானே, பாலஸ்தீனா மக்கள் என்று சொல்கின்ற ஒரு தலையங்கம். நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்கின்ற அந்த வேத பகுதியை மையமாக வைத்து இங்கே இந்த தலையங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை 11 வரை நாம் வாசி கேட்டோம். இந்த பகுதியிலே நம் எல்லோருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி துன்பப்படுத்தப்படுகின்றார் என்பதை மிக நேர்த்தியோடு சொல்லப்படுகின்றது. தந்திருக்கின்ற தலையங்கத்திலே பாலஸ்தீனா தேசத்தினுடைய பாலஸ்தீன வரலாற்றிலே அங்கே சொல்லப்படுகின்ற துன்புறுத்துகின்ற காரியங்கள் என்ன என்பதை சற்று தொட்டுவிட்டு இந்த திருமறைக்குள்ளாக நாம் செல்லலாம். பாலஸ்தீனா என்பது கிழக்கில் மத்திய தரைக்கடல் முதல் மேற்கில் யோர்தான் நதி வரைக்கும் பரவியுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. இதற்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இது உண்டு. ஆனால் இதனுடைய அந்த காரியங்களிலே அவைகள் எப்படி துன்பப்படுத்தப்பட்டது என்பதை சில காரியங்களை பார்ப்போம். பாலஸ்தீனாவினுடைய தலைநகரம் எருசலேம் நகரமாக இருக்கிறது. 1914ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பாலஸ்தீனாவை
ஒட்டோமான் என்று சொல்லுகின்ற பேரரசு ஆண்டு வந்தான் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. பாலஸ்தீனாவில் அரேபியர்கள் பெரும்பான்மையானவர்களாகவும் யூதர்கள் சிறுபான்மையானவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே இந்த இடத்திலேயே பல்வேறு விதமான கிளாஷ், பல்வேறு விதமான இடையூறுகள், பிரச்சனைகள் துவங்குகின்றதை நாம் காண முடிகின்றது. முதலாம் உலகப் போரில் ஒட்டோமான் என்று சொல்லுகின்ற அந்த பேரரசு வீழ்த்தப்பட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. பின் பிரிட்டனுடைய ஆளுகையின் கீழே இந்த பாலஸ்தீனா தேசம் வந்ததாக சொல்லப்படுகின்றது. 1948 ஆண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு தாங்களாகவே வெளியே போய்விட்டார்களாம். அங்கு உள்ளிருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் தாங்களாகவே அந்த தேசத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலே யூத தலைவர்கள் இஸ்ரவேல் என்னும் தனி நாடு தோற்றுவிக்கப்படுவதாக அறிவித்தனர். இந்த இடத்திலிருந்து இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதை பார்க்க முடியும். அன்றைய தினமே 1948 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலே இஸ்ரவேல் தனி நாடாக அமெரிக்கா அதிபர் அங்கீகரித்து பிரகடனப்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அறிவிப்புக்கு பிறகு பாலஸ்தீனர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உடனே அந்த இடத்திலே போருக்கான நிலை உருவாக்கப்பட்டது. அண்டை நாடுகளான அரபு நாடுகளெல்லாம் இவர்கள் படையெடுத்தார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. இந்த போரில் சுமார் 7,50,000 பேர் பாலஸ்தீன அரபிகள் தங்கள் வீட்டை விட்டும் தாயகத்தை விட்டும் தப்பி ஓடி வெளியே சென்றார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி செல்லாதவர்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றி விட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த நிகழ்வுக்கு அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அல் நக்பர் என்று சொல்லுகின்ற ஒரு பெயர் அதற்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது பேரழிவு என்று அதற்கு பொருள் சொல்லப்படுகின்றது. இந்த போர் 1949 வரை நீடித்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது இந்த பிரதிநிதித்துவத்தினுடைய பெரும்பான்மையான பகுதியை இஸ்ரவேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. இந்த போரினுடைய நிறைவிலே போர் நின்று போயிற்று என்று சொல்லி அவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையிலே கூட அந்த இடத்துல இருந்த பெரும்பான்மையான பகுதிகளை இஸ்ரவேல் தன்னுடைய நாடாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஜோர்டான் ஆக்கிரமித்த பகுதி வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி, எகிப்து ஆக்கிரமித்த பகுதி காசா என்னும் அழைக்கப்பட்ட ஒரு பகுதி, இப்படி 2 பகுதிகளாக தங்களுக்குள்ளாகவே பிரித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எருசலேம் நகரமும் 2ஆக பிரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு எருசலேம் இஸ்ரேலிய படை ஆளுகை செய்தது. கிழக்கு எருசலேம் ஜோர்டானிய படைகள் ஆளுகை செய்ததாக வரலாறுகள் சொன்னது. இவர்கள் 2 பேருமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த தேசங்களை எல்லாம் அவர்கள் வைத்து கொண்டார்கள். ஆனால் அமைதியான எந்த சூழலும் இவ்வளவு நடந்த பிற்பாடும் அங்கே ஏற்படவில்லை. பிளவுகள் வந்தது, போர் வந்தது, சண்டைகள் வந்தது, எல்லாமே வந்தது. ஆனால் அமைதியான சூழல்கள் அந்த இடத்திலே ஏற்படாமல் காணப்பட்டது. அனைத்து தரப்பினரும் ஒருவருக்கொருவர் பழி போட்டுக்கொண்டு தொடர்ந்து அதிகமான போர்களும் சண்டைகளும் நீடித்ததை ஒழிய அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே காணப்படவில்லை. அன்பானவர்களே, இந்த இடத்திலே சிறுமைப்படுத்தப்பட்ட தன்மை ஒருபுறம், மேன்மக்களாக அவர்களை ஆட்சி செய்கின்ற தன்மை ஒரு பக்கம் என்று சொல்லி 2 ஸ்டெப்பாக அந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்க முடிகின்றது. அமைதி ஏற்படாதனுடைய 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, பிற நாடுகளில் தஞ்சமடைந்த பாலஸ்தீன அகதிகள்
அவர்கள் என்ன செய்வது என்று சொல்லுகின்ற ஒரு கேள்விக்குறி. மேற்கு கரையில் இஸ்ரவேல் கட்டியுள்ள குடியிருப்பு அப்படியே இருக்குமா, இடிக்கப்படுமா என்று சொல்லுகின்ற கேள்விக்குறி. இருதரப்பு எருசலேம் பகிர்ந்து கொள்வார்களா என்று சொல்லுகின்ற கேள்விக்குறி. இந்த 3 கேள்விக்குறிக்கும் விடை காணாமல் இருப்பதினாலே அனுதினமும் அவர்களுக்குள்ளாக பிளவுகள் நிமித்தமாக போர்கள் காணப்பட்டது, அமைதியற்ற சூழல்கள் காணப்பட்டதை பார்க்க முடியும். இதற்காக எத்தனை போர், எத்தனை அப்பாவி மக்களுடைய மரண ஓலங்கள் என்பதெல்லாம் வரலாற்று நிகழ்விலே சொல்லப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. போர் மனித வாழ்வின் ஆறாத காயங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற செயலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகில் சிலுவையை அனுதினம் சுமக்க வேண்டிய மக்களாக நாம் நினைவு கூறப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லுகின்ற அந்த தன்மை நிமித்தமாக போர்களும் பிரச்சனைகளும் பல்வேறு விதமான இடையூறுகளும் ஒவ்வொரு நாளும் அங்கே தலை தூக்கி சமாதானம் இல்லாமல் காணப்பட்ட நிலைதான் பாலஸ்தீனா தேசத்திலே உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மட்டுமல்ல, அனுதினமும் துன்புறும் மக்கள் கூட்டம்தான் இந்த பாலஸ்தீனா மக்கள் கூட்டம் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே அவர்கள் தங்களுடைய அணுகுமுறைகளிலே, தீமையான காரியங்களிலே, பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே அவர்கள் முடங்கி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் துன்பப்படுகின்ற மக்களோடு என்றைக்கும் துணை நின்றார் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய தியான தலைப்பாகிய நீ துன்பப்படுகின்ற இயேசு நானே என்கின்ற அந்த ஒரு வார்த்தை பாலஸ்தீனா தேசத்தில் எத்தனை பிளவுகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் பிளவுகள் மத்தியிலும் கூட சமாதானம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு இடமில்லாமல் போர்களும் சண்டைகளோடு கூட வாழ வேண்டிய சந்தர்ப்பத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்பப்படுகிற மக்களோடு ஆண்டவர் இணைந்து துன்பப்படுத்துகிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அனுதினமும் துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே என்று சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை வாசிக்கிற போது கடவுள் யோனாவை நினிவே மாநகருக்கு அனுப்பி அந்த பட்டணத்தினுடைய அழிவிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக பிரயாசப்படுகின்றார். அந்த பட்டணம் முழுவதுமாய் தீமைகளுக்குள்ளாய் இருந்தது. அந்த பட்டணம் முழுவதுமாய் பாவத்திற்குள்ளாக இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலை செய்து அநேக பாவம் நிறைந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம். ஆகவே தான் அந்த அழிவை ஆண்டவர் நிறுத்தி அந்த மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக இந்த யோனாவை ஆண்டவர் அங்கே அனுப்பி வைக்கின்றார். யோனா அந்த மக்களுடைய முரட்டாட்டுத்தனமான குணங்கள், முரட்டாட்டுத்தனமான செயல்கள் இவர்களை கண்டு பயந்து அவர் அங்கே நினிவேவுக்கு போகாமல் வேறு தேசத்திற்கு கப்பல் ஏறுகின்ற அந்த அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக யோனா 4ஆம் அதிகாரத்தில் கடவுள் நினிவே மக்களுக்கு வரவிருந்த செயலை யோனாவின் மூலமாக ஆண்டவர் அறிவித்தார். நினிவே மக்கள் மனம் திரும்பியதினாலே நினிவே மக்களுடைய அழிவு தடுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே யோனாவுக்கு பல்வேறு விதமான கேள்விக்குறி தன்னுடைய சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டே இருந்தது. இதை கண்ட யோனா கடவுளிடத்திலே உரையாடுகின்றார், சண்டை போடுகின்றார். கோபத்தினாலே ஆண்டவரோடு கூட பல்வேறு விதமான தர்க்கம் செய்கின்ற அனுபவத்தை பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த யோனா 4ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல கடவுளின் அழிவை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்துகிறவர் அல்ல என்பதை இந்த பகுதி தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதியிலே அத்தனை மக்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள், அத்தனை மக்களும் பாவத்திற்குள்ளாக இருந்து துன்பப்படுத்துகின்ற மக்களாக இருந்த அந்த நிலையிலே எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் மனம் திரும்புதல் என்று சொல்லுகின்ற செயல் வருகின்ற போது அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த வார்த்தைக்காக அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறதை பார்க்கின்றோம். அன்பான தேவ ஜனமே, யோனா 4ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் கடவுள்
அழிவை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்துகிற தேவனாக அல்லாததினாலே யோனா நினிவேயின் கிழக்கே போய் அங்கே ஒரு குடிசை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க வேண்டியதை பார்க்கும் வரைக்கும் அந்த நிழலிலே அவன் உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த மக்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த மக்கள் அனைவரையும் என்ன செய்வார்? அழித்து போடுவார் என்று சொல்லி இந்த யோனா காத்து கொண்டிருக்கின்றார். இந்த தர்க்கம் இந்த 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தர்க்கம் மிக முக்கியமான ஒரு தர்க்கமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மனுக்குலத்தை மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆனால் இங்கே மனம் திரும்புதல் உண்டான பிற்பாடும் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கிற போது, ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்ய கூறினார்கள், ரெட்டுடுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்களை தங்கள் வாழ்விலே அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையினூடாய் தங்கள் வாழ்க்கையின் எல்லா தவறுகளையும் இறை சமூகத்தில் அர்ப்பணித்து வரும்போது அந்த இடத்திலே நிற்க வேண்டிய யோனா ஆண்டவரிடத்திலே தர்க்கம் பண்ணுகின்றார். அவங்க செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தவறுகளை செய்கிறோம், அறிந்தும் அறியாமலும் அநேக தவறுகள். ஒருவேளை நம்முடைய வாழ்வுக்கு அது சரி என்று சொல்லி தோன்றுகிறது, ஆனால் கடவுள் பார்வைக்கு எப்படியா இருக்கிறது? மரண வழிகள் என்று திருமறை சொல்லுகிறது. மனுஷனுக்கு நல்லவைகள் என்று சொல்லி தோன்றுகின்ற காரியங்கள் கடவுள் பார்வையிலே மரண வழிகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செயலிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே யோனா, ஆண்டவர் அந்த மக்களையெல்லாம் நல்ல ஒரு வழிக்கிணராய் கொண்டு செல்லப்படுவதை கண்டு சந்தோஷப்பட வேண்டியவன், அந்த மக்களுடைய அழிவை காண்பதற்காக அந்த தேசத்தினுடைய ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு, குடிசை போட்டு அமர்ந்து கொண்டு அந்த அழிவுக்காக அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 6ஆம் வசனத்துல அந்த அழிவை ஆண்டவர் அவனுக்கும் உள்ள அந்த தர்க்கத்தினுடைய செயலாக அவன் போட்டிருந்த அந்த குடிசை பக்கத்துல திடீரென்று சொல்லி ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து வருகிறது. திடீரென்று வளர்ந்து வருகிறது. அது அவனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. திடீரென்று சொல்லி அது வளர்ந்து வருகிறது. அது வளர்ந்து ஓங்கி வளர்ந்து நின்று ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை யாருக்கு கொடுத்தது? யோனாவுக்கு கொடுத்தது. ஆனால் அந்த யோனா அந்த செடி வளர்ந்து அந்த செடியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நிழல், அந்த சூட்டிலிருந்து தணிக்கப்பட்ட அந்த நிலைகள் எல்லாவற்றையும் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். 7ஆம் வசனம், மறுநாளில் ஒரு பூச்சி அந்த ஆமணக்கு செடியிலே உருவாகி வந்து அந்த ஆமணக்கு செடி முழுவதையுமே அது என்ன செய்து போட்டது? அழித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலுமே அந்த ஆமணக்கு செடி சம்பந்தமில்லாமல் வளருகிறது. ஒரு பூச்சி உருவாக்கப்பட்டு அது பூச்சி அதை எல்லாவற்றையும் சாப்பிட்டு அழித்து போடுகிறது. அது அன்று ராத்திரியே அது காய்ந்து போனது என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அந்த நிலையிலே அவனுடைய அந்த வெயில் உஷ்ணம் யோனாவினுடைய தலையிலே பட்டபோதுதான் அவன் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நான் என்ன செய்ய போறேன்? சாகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரோடு கூட தர்க்கம் பண்ணுகின்றான். அன்பான தேவ ஜனமே, அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார், அடுத்தவர் மீது அதிக விமர்சனத்தை நாம் செய்கிறோம், அதிகமான காரியங்களை நாம் சொல்லுகின்றோம். அந்த இடத்துல என்ன உண்மை இருக்கிறது, என்ன நன்மை இருக்கிறது, அங்கே என்ன நடந்தது எதுவுமே தெரியாமல் பல்வேறு விதங்களிலே நாம் நீதிபதிகளாக மாறுகின்றோம், நியாயம் தீர்க்க புறப்படுகின்றோம். ஆனால் அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது. அதில் ஒரு பெர்சன்டேஜ் கூட என்ன செய்யாது, வெளியே வராது. அந்த அளவுக்கு நாம் அதை மறைப்பதிலே மிக கவனமாக இருக்கிற மக்களாக இருப்போம். அதே போலவே தான் இங்கே அந்த செடி வளர்ந்து வந்து எல்லா அனுபவங்களையும் எனக்கு கொடுத்து விட்டு திடீரென்று சொல்லி அது அழிந்து போன பிற்பாடு ஆண்டவரோடு தர்க்கம் பண்ணுகிறான். நான் இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் நான் மடிந்து போகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கென்று வரும்போது துக்கம் அடைகிறோம். இந்த யோனா சாக துணிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. திடீரென சொல்லி முளைத்து அழிந்து போன அந்த செடிக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிறாயே, உனக்கு அந்த செடிக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. நீ நட்டு வைக்கல, நீ தண்ணி ஊத்தல, நீ வளர்க்கல, நீ எந்த விதமான பிரயாசமே செய்யல.
அது திடீர்னு வளர்ந்து வந்தது, உனக்கு கொஞ்சம் ஒரு சொற்ப நிழல் கொடுத்தது. அதற்காக நீ பிரயாசப்பட்டு நீ வேதனையோடு கூட நீ சாகிற அளவுக்கு நீ துடிந்து போகிறாயே. இதே நேரத்தில் 11ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறபடி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் அதிகமாக இருக்கிற அந்த மக்களுக்காக, அவர்களோடு கூட இருக்கிற மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அறைகூவல் தருகிறதை பார்க்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். துன்பப்படுத்துகிற மக்களாயிருக்கிற மக்களிடத்திலிருந்து துன்பத்தை அனுபவிக்கிற மக்களை ஆண்டவர் விடுவிக்கிற கடவுளாக அங்கே இருக்கிறார். யோனாவை ஆண்டவர் அழிப்பதற்காக அல்ல, மனம் திரும்புகின்ற ஒரு கருவியாக அங்கே அனுப்பி வைத்தார். ஆனால் யோனா எவ்விதத்திலும் அதற்கு பொருத்தமற்றவனாக ஆண்டவரிடத்திலே சென்று அந்த இடத்திலே அவர்களுக்கு அழிவை தாரும் என்று சொல்லி அவன் தர்க்கம் செய்கின்றான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாயிருந்த, பாவிகள் என்று சொல்லி தள்ளப்பட்ட மக்களாயிருந்த அந்த ஆத்துமாக்களுக்காக அவர் நின்று யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அனுதினம் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாரும் ஆண்டுடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அனுதினமும் ஆண்டவரை துன்பப்படுத்துகின்ற, துக்கப்படுத்துகின்ற, துயரப்படுத்துகின்ற கதாபாத்திரங்களாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகின்ற மன்னிப்புகளும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு, அமைதியாக ஆசீர்வாதத்தோடு இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்விதத்திலும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் பிரயாசப்படலை, எவ்விதத்திலும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் முயற்சி எடுக்கல. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்காக முயற்சி எடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு சந்தோஷமாய் வாழ்வதற்காக சிலுவை மரத்தை பரிசாக பெற்று அதிலிருந்து வடிந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் தான் இன்றைக்கு நம்முடைய உச்சம் தலையில ஊற்றப்பட்டு இன்றைக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த கூட்டத்தின் ஜனமாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கிற சவால்களிலே நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா, சந்தோஷப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் கோபப்படும் போதும், பிறரை ஏளனப்படுத்தும் போதும், பிறர் வாழ்க்கையை தீமைக்கு நேராய் நடத்துகின்ற போதும் இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்விலே ஞாபகத்திற்கு வர வேண்டும். நான் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறேனா என்று சொல்கின்ற அந்த வார்த்தை. பிரியமான தெய்வ பிள்ளையே, இப்படியாய் இந்த யோனாவின் நிமித்தமாக அந்த மக்கள் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டியவர்கள் பல்வேறு நிலைகளிலே அந்த மக்களுக்காக ஆண்டவர் எதிர்த்து நிற்கின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். சிலுவையின் வரலாற்றிலே நாம் கவனிக்கின்ற பொழுது இன்றைக்கு 3வது நாள் இல்லையா? முதலாவது நாளிலே எருசலேம் நகரத்தை சுற்றி வந்த ஆண்டவர் முதலாவது நாளிலே எதை கண்டார்? அத்தி மரத்தை கண்டார். அது கனி இல்லாததினாலே மகிழ்ச்சியாக வாழ வைத்தார் இல்லையா? அப்படியா? சபித்து போட்டார் இல்லையா? 2வது நாளில் அந்த அத்திமரத்தினுடைய அனுபவத்தை கண்டு மீண்டும் அவர் எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே பல்வேறு விதமான கேள்விகள் குறிக்கப்படுகின்றன. எந்த கேள்விகள்? அவரை எப்படியாவது குற்றப்படுத்தலாம், எப்படியாவது அவரை துயரப்படுத்தலாம், ஒடுக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்தவ போதனைகள் தருகின்ற தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் இவர்கள் எல்லாரும் கூடியிருந்து ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கின்றார்கள். இந்த கேள்விகளெல்லாம் மேசியா சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த மேசியாவாக இயேசுநாதரனை கடைசி வரையில் என்ன செய்யல அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியிலும் கேட்குறாங்க. யோவானே கேட்ட ஒரு வார்த்தை என்ன? யோவான் ஸ்நானகன், வரவேண்டிய நீர்தானா இன்னும் வரவேண்டியது இருக்கிறதா என்று சொல்லி. அதே போல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஒரு நாள் அக்செப்ட் பண்ணல, கடைசி வரைக்கும் இன்னொருவர் எங்களுக்காக வர இருக்கிறார் என்று சொல்லி காத்து கொண்டே தான் இருந்தார்கள்.
ஆகவே இவர் மேசையாவாக இருந்து பல்வேறு விதமான தேவ தூஷங்களை சொல்லுகிறாரே என்று சொல்லி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகள் இயேசுவினுடைய பதில் ஞானம் உள்ளதாக, வியப்பை தருகின்றதாக, குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கருவியாக இருப்பதினாலே அந்த கேள்விகளெல்லாம் தகர்த்து போட்டன என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மீண்டும் அந்த நிகழ்வுகளெல்லாம் முடிந்து அவர் செல்லுகின்ற இடம் மீண்டும் எங்க போகிறார்? பெத்தானியாவுக்கு போகிறார். இதை பார்க்கும்போது எருசலேம் நகரத்திற்கும் பெத்தானியாவுக்கும் ரெண்டு ஊர்களுக்கும் இடையே அவருடைய அந்த நடைப்பயணம் தினந்தோறும் இருக்கிறதாக நாம் கண்டுகொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் பெத்தானியா எருசலேம் தேவாலயம். இந்த 2.5 கிலோமீட்டர் தினந்தோறும் அவர் சென்று வருகின்றார். அவர் இங்கே இந்த கேள்வி கணைகள் எல்லாவற்றையும் ஞானமாய் பதில் சொல்லிவிட்டு மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு அவர்கள் செல்வதற்காக ஆயத்தப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக அநேக மக்கள் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தெல்லாம் அங்கே வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கிற அந்த மக்கள் மத்தியில் இந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ச்சியினாலே பிடித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் அவரோடு கூட இருக்கும்போது விழா காலமானபடியினாலே மக்களுடைய கொந்தளிப்பு அங்கு அதிகமாய் வந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் வியந்து பயந்து அந்த இடத்திலே அவர்களை அப்படியே விட்டுவிட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. மீண்டும் வெற்றி சிறந்தவராக பெத்தானியாவுக்கு போகிறார். பெத்தானியாவுக்கு போகும்போது தான் அங்கே ஒரு இல்லத்திலே தங்குகிறார். யாருடைய வீட்டில்? சீமோனுடைய வீட்டிலே தங்குகின்றார். சீமோன் என்பவன் ஒரு யார்? பரிசேயன். சீமோன் யார்? பரிசேயன். சரியா? சீமோன் என்பவன் ஒரு பரிசேயன். அந்த சீமோன் வீட்டிலே தங்குவதற்காக போகிறார். பரிசேயனாயிருக்கிற சீமோன் அவன் தொழுநோயின் மூலமாய் பாதிக்கப்பட்டவனாக இயேசுநாதர் குணப்படுத்தி அவனை ஆசீர்வாதத்தோடு அந்த தேசத்திற்கு அர்ப்பணித்தவராக காணப்பட்டான் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தான் இயேசுநாதர் சென்று இரவை தங்குகிறதை பார்க்கின்றோம். அப்போ சீமோன் என்று சொல்கின்றவர் கரைபடிந்த ஒரு மனிதர் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? அந்த தொழுநோயின் மூலமாக கரைபடிந்த ஒரு மனிதனாக காட்சியளிக்கப்படுகின்றார். காரணம் என்னன்னு சொன்னா, அக்காலகட்டத்தில் இந்த தொழுநோயின் மூலமாய் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்களாக அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். வீட்டுக்குள்ள அந்த ஊருக்குள்ள வர முடியாது. குடும்பத்தின் மக்கள் மூலமாக அவர்கள் சம்பந்தம் கலக்க முடியாது, பேச முடியாது, உறவாட முடியாது, உணவு கொள்ள முடியாது. ஏன்? அவர்களுக்கு தனி கப், தனி பிளேட் வைத்து உணவு கூட கொடுக்க முடியாது. பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் வாழ வைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் இந்த சீமோனை ஆண்டவர் சுகப்படுத்தி கரையற்ற ஒரு வாழ்வுக்கு நேராக வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் தான் அந்த சீமோன் வீட்டிலே அவர் இரவு தங்குகிற போது அந்த வேளையிலே ஒரு பெண் ஓடி நறுமண தைலத்தை கொண்ட அந்த படிக சிமிழுடன் அந்த இயேசுவினுடைய தலையின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் அவர் சிலுவை தியானத்திற்கு முன்பாக, சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக அந்த எருசலேம் நகரத்தை சுற்றிலும் நடந்த நிகழ்வுகளாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தகவுகள் உடைக்கப்பட்டன. கரைபடிந்த மனிதனிடத்திலே அவர் தங்குவது என்று சொல்வது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு வியாதி வந்துவிட்டால் அந்த வியாதியிலிருந்து குணமடைந்த மக்கள் நம்மிடத்திலே பேசினாலும், அவர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணாலும் நமக்கு என்ன செய்கிறோம்? ஒரு விதமான அச்சத்தை தரும். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவங்க மத்தியில் எந்த விதமான காரியங்களும் சொல்வதற்கோ பேசுவதற்கோ நாம் முயற்சி எடுக்காமல் அவங்க இந்த வழியில் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? வேறு வழியாக சென்று விடுகிற அனுபவங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசுநாதர் அந்த தகவல் எல்லாவற்றையும் உடைத்தவராய் அந்த இடத்துல அந்த வீட்டிற்கு அவர் சென்று வாழ்வதற்காக, அந்த இரவு தங்குவதற்காக செல்லுகின்ற வேளையிலே தான் இந்த பெண்ணினுடைய நறுமண தைலத்தினுடைய அந்த அனுபவம் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். மத்தேயு 26 அதிகாரம் 6 முதல் 13 வரை வாசிக்கிற போதும், மத்தேயு 14, மார்க் 14,
3 முதல் 9 வரை வாசிக்கிற போதும் இந்த 2 நற்செய்தி பகுதிகளிலுமே ஒரு பெண் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரியை ஒரு பெண் என்று அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை வாசிக்கிற போது இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பெண்? பாவியான பெண் என்று சொல்லி சுட்டி காட்டப்படுவதை பார்க்கின்றோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசிக்கிற போது மரியாள் என்று பெயர் குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம். ஏன் இந்த 4 நற்செய்தி நூல்களிலே இவ்வளவு பெரிய வித்தியாசம்? 4 நற்செய்தி நூல்களுமே சமநோக்கு நற்செய்தி நூல் என்று சொல்வார்கள், சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள், ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே இது 4ல் ஏன் இவ்வளவு டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னா, அந்த காலத்தில் பெண்களும் பிள்ளைகளும் மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல என்று யூதர்கள் வைத்திருந்தார்கள். பெண்களும் சின்ன பிள்ளைகளும் மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அவங்க எப்பொழுதுமே ஒரு செகண்டரியான வாழ்க்கை தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பெண்களை தாழ்மையாகத்தான் மதித்தனர். எவ்வளவு உயர்ந்த குலத்தில் இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவளை தாழ்ந்த குலத்தினராகத்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும், சொல் அதிகாரம், செயல் அதிகாரம் அல்லது எந்த விதமான அதிகாரம் இல்லாத நிலையிலே தான் அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த பெண் ஓடி வந்து எதையும் பொருட்படுத்தாமல் அந்த தைலத்தை கொண்டு வந்து ஆணுடைய சிரசின் மேல் ஊற்றுகிறதை நாம் பார்க்கணும். ஆகவே தான் இத்தனை பெரிய டிஃபரன்ஷியேஷன். ஒரு பெண், பாவியான பெண், மரியாள் என்று சொல்கின்ற 4 நூல்களிலுமே வித்தியாசம் காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லாத அந்த நிலையிலே தான் ஆண்டவராகிய கடவுள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இதை லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது பாவியான பெண் என்று நற்செய்தியாளர் அறிமுகம் செய்து வைக்கின்ற ஒரு பெண் தான் இந்த சகோதரியாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெண் யார் என்றால், துன்பப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, துக்கத்தோடு வாழுகின்ற ஒரு கூட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இயேசுநாதரிடத்திலே வந்த ஒரு பெண்ணாக காட்சியளிக்கின்றாள். பிரியமானவர்களே, ஒரு கூட்ட மக்கள் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி எவ்விதத்திலும் அவர்களை உயர்த்தி வைக்க முடியாதபடிக்கு பல்வேறு நிலைகளிலே துன்புறுத்தப்பட்ட நிலையிலே இருந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த சகோதரி வந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண் ஏன் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டார்கள்? ஏன் இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டு இயேசுவின் மேல் அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி அந்த நிலையை மாற்றுவதற்காக எடுத்த முயற்சி என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது 2 வார்த்தைகள் தான். ஒன்று, லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். லூக்கா 7:38. இங்கே நாம் பார்க்கும்போது அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு என்கின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க நின்று? அவருக்கு பின்னாக, பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்த ஒரு சகோதரியாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். கண்ணீரை, அழுகையை அறியும் ஆண்டவராக செயல்பட்டார். பிரியமானவர்களே, நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்ற அந்த ஏக்கமான அந்த குரல், ஏளனப்படுத்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அனுபவத்திலே அவர் கண்ணீரையும் துக்கத்தையும் கண்டவர்களாக காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அழுது கொண்டு அவரை பாதங்களை தன் கண்ணீரினாலே நினைத்து தன் தலைமயிரினாலே துடைத்து அவரது பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை இங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கின்றோம். இப்பெண் அழுகையும் கண்ணீருமாக அவருடைய துன்பத்தின் வேதனையில், பரிகசிப்பின் ஆழத்தின் உச்சகட்டத்திலே தான் இயேசுனுடைய அருகாமையிலே வந்து நின்று அழுது கண்ணீர் வடித்தாள். பிரியமான தெய்வ பிள்ளையே,
இன்றைக்கும் அதே நிலையைத்தான் இன்றைக்கு நாம் ஆலயத்திற்குள் வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம். வெளி உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரியாது, எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாக இறுக்கமாய் பற்றி பிடித்திருந்தாலும் நம்மை அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ தவறுகளை நாம் வெளி உலகத்திலே செய்கிறோம். அதே வேளையில் இந்த ஆலயத்திற்குள் நம்முடைய கால்பதம் உள்ளே வைக்கப்படுகின்ற போது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய உடலும் நடுங்கித்தான் வர வேண்டும். ஏன்னா நாம் கடவுளுடைய பிரசன்ஸ்குள்ளாக வருகிறோம், கடவுளுடைய அந்த கடவுள் இருக்கிற இடத்திற்குள்ளாக வருகிறோம். உள்ளே வரும்போது அக்களிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு அல்ல, நம்முடைய உள்ளம் திறக்கப்படணும். உள்ளம் வேதனையினுடைய உச்சக்கட்டத்தினுடைய அனுபவம் எப்படி வெளிப்படணும்? நம்முடைய கண்களிலே இருந்து வடிகின்ற கண்ணீரினாலே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆலயத்திற்குள் வரும்போது செய்யப்படுகின்ற ஒரு செயல். ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, tears are words that the hearts can't say என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கில வார்த்தை. அர்த்தம் என்னவென்றால், உள்ளம் சொல்ல முடியாத வார்த்தைகளைத்தான் எது சொல்லுகிறது? கண்ணீர் சொல்லுகிறது. உள்ளம் எந்த வார்த்தைகளை சொல்ல முடியாதோ அதைத்தான் கண்ணீர் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த சகோதரி, பாவியான இந்த சகோதரி சொன்னாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். உள்ளத்தின் வேதனை, உள்ளத்தின் துக்கம், உள்ளத்தின் பாரங்கள், சொல்ல முடியாத அந்த செயல்களை எல்லாம் கண்ணீர் சொல்லுகின்றது. இன்றைக்கு ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம், இன்றைக்கு பல்வேறு விதங்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உள்ளத்தினுடைய பாரங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காகவே வருகிறது, வரணும். அப்போதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இடைவெளி ரொம்ப தூரம் அல்ல, ஒரு ஷார்ட்டாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பிரியமான தெய்வ பிள்ளையே, பாவியான பெண் என்று சொல்லி இருப்பதின் மூலம் இவர் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்திருந்தவள் என்று சொல்லுகின்ற ஒரு அங்கீகாரத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகின்றாள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம்? முதல்ல அவள் ஒரு பெண் என்பதினாலே யூத சமூகத்திலே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத சமூகத்தினுடைய பெண்களும் குழந்தைகளும் இரண்டாம் தரப்பினராக அங்கு காணப்பட்டார்கள். இரண்டாவது, பாவியான பெண் என்று சொல்லி அவளை சித்தீகரிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த செயல்களினாலே அவருடைய குடும்பத்தில், சமூகத்தில், பணி செய்கிற இடத்துல பல்வேறு விதங்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிலைமைக்குள்ளாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவர் அவளை நோக்கி வந்தாள் என்று பார்க்கிறோம். யோனா ஒரு சம்மதமே இல்லாம இருந்த அந்த ஆமணக்கு செடிக்காக அவன் வேதனைப்பட்டு அழுதான். ஆனால் இங்கே எத்தனையோ மக்கள், எத்தனையோ துன்பத்துக்குள்ளாக வாழுகிற அனுபவத்திற்கு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டுமே என்று சொல்லுகிற ஏக்கத்தோடு ஆண்டவர் பரிதபிக்கப்படுகிற அனுபவத்தை பார்க்கின்றோம். ஆகவே இப்பெண் எந்த காரியங்களோடு, எந்த வேதனையோடு இறை சமூகத்திலே அவள் வேண்டிக் கொண்டாளோ அந்த வேதனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த செயலோடு அந்த அவள் பெற்ற அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், ஏளன பேச்சுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறை பாதத்திலே ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாள் என்பதை காண முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒடுக்கப்பட்டு வாழுகிறோமா? சிறுமைப்படுத்தப்பட்டு வாழுகிறோமா? வியாகுலத்தோடு இருக்கிறோமா? உங்கள் வியாகுலங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் இறை பாதத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக துன்பப்படுத்துகின்ற மக்களை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், உன் விசுவாசத்தை ரட்சித்து சமாதானத்தோடு போ என்று அனுப்பி வைக்கின்றார். இங்கே அங்கீகாரத்தை வழங்குகின்ற ஒரு ஆண்டவராக செயல்படுகின்றார். இந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? அங்கீகாரம் கிடையாது. இவங்க பாவியான பெண் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், அங்கீகாரமற்ற ஒரு நிலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அங்கீகாரமற்ற அந்த நிலையை ஆண்டவர் அங்கே மாற்றி அமைக்க செய்கிறதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே பாடுபடுகிற தேவனாக காட்சியளிக்கின்றார். மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி பகுதியில் குளச்சல் என்று சொல்லுகின்ற ஒரு பட்டணம் இருக்கிறது, துறைமுகம், அந்த கடற்கரை பகுதி.
அந்த இடத்திலே தான் மிஷனரிமார்கள் எல்லாம் வருகின்ற போது அங்கே வந்து இறங்கித்தான் என்ன செய்வாங்க, ஊருக்குள்ளாக செல்வது வழக்கம். அப்படி இருந்து வந்த அநேக மிஷனரிகள் தான் ரெங்கல் டோபே, மால்டையர், மீட்டையர் என்று சொல்லி பல்வேறு விதமான மிஷனரிமார்கள். வெளியே இருந்து வந்த மக்களெல்லாம் எங்கிருந்தோ லக்ஸரியாய் வாழ வேண்டிய மக்கள், நல்ல கல்வியுடைய மக்கள், ஆசீர்வாதத்தோடு மிகப்பெரிய அந்தஸ்திலே வாழ வேண்டிய மிஷனரிமார்கள் நம்முடைய வாழ்வுக்காக இந்திய தேசத்திலே வந்தார்கள். அப்படி வந்து துறைமுகத்திலே இறங்குவதற்காக வந்த மிஷனரி அந்த இடத்திலே அவர் கண்ட காட்சி, அவரை வரவேற்பதற்காக தென் திருவிதாங்கூர் மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வந்து அவரை வரவேற்பதற்காக வந்து நிற்கின்றார்கள். ஆண்கள் என்றும் இல்லை, பெண்கள் என்றும் இல்லை, எல்லாரும் வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது அவர் அந்த இடத்திலே கால்பதம் வைக்கின்ற போது அவர் கண்ட காட்சி, அவருடைய கண்களிலே கண்ணீர் தானாக வடிய ஆரம்பித்தது. என்னவென்றால் அங்கே இருந்த ஸ்திரீகளெல்லாம் ஒருவர் கூட என்ன செய்யல, மேலாடை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதை கண்டு அவர் மிக வேதனையோடு கூட காணப்பட்டார், துக்கத்தோடு காணப்பட்டார். அந்த வேளையிலே தான் கேட்டார், உங்களுக்கு ஒரே ஒரு முழம் என்ன இல்லையா, துணி இல்லையா என்று சொல்லி கேட்டு வேதனைப்பட்டார். அப்போதான் சொன்னாங்க, எங்களை இதெல்லாம் போடுவதற்கு இந்த தேசத்தில் உள்ள ஆட்களை என்ன செய்யலை, விடவில்லை என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கும் வரி. இன்னைக்கு மேல் ட்ரெஸ் போடுறதற்கு வரி, இன்னைக்கு கையில் ஒரு பேக் எடுக்கணும்னா வரி, ஆண்களுக்கு மீசை வைக்கணும்னா வரி, தலைமுடி வைக்கணும்னா வரி, தோளில் ஒரு துண்டு போடணும்னா வரி, மேலே சட்டை போடணும்னா வரி, இடுப்பில் ஒரு துண்டு கட்டணும்னா வரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வரிகளை போட்டு வைத்திருந்தார்கள். ஆகவே எங்களை அடிமைத்தனத்தின் கூட இருந்தபடியினாலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னு சொல்லி வேதனையோடு இருந்தார்கள். அந்த ஸ்திரீகள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுப்பிவிட்டு அந்த மிஷனரி அந்த மக்களுக்காக அந்த இடத்துல மிக வியாகுலத்தோடு பாடுபட்டு அவர்களுக்கு அந்த மேலாடை போடுகின்ற அந்த ஒரு உரிமையினை வாங்கி கொடுத்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு இவ்வளவு கம்பீரத்தோடு நாம் விதவிதமான சட்டைகளும் விதவிதமான துணிகளும் அணிந்து கொண்டவர்களாய் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த விதை அன்றைக்கு போட்ட விதை முளைக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாரும் அடிமைத்தனத்திற்குள்ளாகத்தான் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன விதையை போடுகின்றார், இந்த சகோதரி இயேசுநாதர் கிட்ட வர முடியாது, யூதர்கிட்ட வர முடியாத ஒரு செயல், ஆனால் தைரியமாக கிட்டே வர செய்கிறார். தன்னுடைய சிரசின் மேலே அந்த தைலத்தை ஊற்றச் செய்கிறாள். அந்த தைலம் சாதாரணமான தைலம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அந்த தைலத்தை ஊற்றுகிற போது கூட சீஷர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, திட்டுகிறார்கள். அந்த வெளியிலே கூட எதை குறித்தும் பொருட்படுத்தாதபடிக்கு அந்த இடத்துல கிட்ட வர செய்து அந்த தலைமயிரினாலே துடைக்கின்ற அளவுக்கு எல்லா காரியத்தையும் அவர் முன்னுரிமை கொடுக்கின்ற அனுபவத்தை தான் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகின்றது. ஒடுக்குதலை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு சமாதானமான ஒரு வாழ்வுக்கு நேராக அந்த இடத்துல வைக்கிறதை காண முடிகிறது. இயேசுவின் காலத்தில் யூதர்கள் சமுதாயத்தில் பெண்களை தாழ்வாக மதித்திருந்தபடியினாலே இயேசுநாதர் இவர்களை வரச் செய்து இந்த காரியங்களெல்லாம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகளை மாற்றி அங்கீகாரத்தை கொடுத்து உலகத்திலே அவர்களும் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அந்த நிலையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த சுதந்திரம் என்று சொல்வது சாதாரண ஒரு நிலை அல்ல. இந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அங்கீகாரத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன், அந்த அரசனுடைய செயல்பாடுகளிலே மிகப்பெரிய ஒரு தன்மை காணப்பட்டது. எல்லோரையும் அழைத்து சொல்கின்றான், நீங்கள் எல்லாரும் இந்த அருகாமை இருக்கின்ற இந்த விதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் நட்டு வச்சு ஒரு சிறந்த ஒரு செடிகளாக முளைக்க செய்து நல்ல கனிகளை என்னிடத்திலே கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். எல்லோரும் என்ன செய்கிறார்கள், எடுத்துக்கொண்டு போகிறாங்க. யார் முளைக்க செய்து நல்ல நல்ல கனிகளை கொண்டு தருகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெகுமதி இருக்கிறது, லேண்டு தருவேன் என்று சொல்லி அரசன் சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கே இருந்த எல்லாரும் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த விதைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இல்லங்களுக்கு நேராய் போகின்றார்கள். ஒரு மாதம் அதை நட்டு வைத்து எரு போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் செய்கிறார்கள். 3 மாதம் ஆகிறது, 4 மாதம் ஆகிறது, 5 மாதம் ஆகிறது. 1 வருடம் கழித்து எல்லோருமாக
அங்கே வர செய்கிறார். எல்லோருமா விசாரிக்கிறார். எல்லா செடியும் வளர்ந்துருக்கிறதா, எல்லாம் காய்க்க தொடங்கி விட்டதா என்று சொல்லி கேட்கிறார்கள். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் காய்க்க தொடங்கிருச்சு, பூ வந்திருக்குன்னு சொல்கிறார்கள். 3 வருடம் கழித்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நீங்கள் வச்ச அந்த செடியினுடைய கனிகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வர சொல்லுகின்றார்கள். எல்லா மக்களும் கூட நிறைய விதவிதமான பழங்கள், விதவிதமான எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அங்கே வரிசையில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு விவசாயி மட்டும் அங்கே நிற்கிறான், வெறும் ஒரு சின்ன பானையோடு. இதை நான் சொன்னேன்னு ஒன்றும் தெரியல, சிரிக்கிறத பார்த்தா முகங்களில் ஏற்கனவே அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பானையோடு வெறுமையாக நிற்கிறான். நிற்கும்போது அந்த பானையை கொண்டு வந்த அந்த விவசாயி மேல் சட்டை கூட அவனுக்கு இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஏழை நிலையில் இருந்த ஒரு மனிதன். இடுப்பில் ஒரு சின்ன துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கிறான். கையில் வெறும் பானை இருக்கிறது. அந்த பானைக்குள்ள எந்த விதமான செடி முளைக்கல, கனி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு கருப்பு மண்ணோடு கூட அவன் அங்கே நிற்கிறான். எல்லோருமாய் ஏளனப்படுத்துகிறார்கள். ஏன்னா எல்லோரும் கையில் என்ன இருக்கிறது? விதவிதமான அழகு நிறைந்த பழங்கள், பழக்கூடைகள் கைகளை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் நிற்கிறாங்க. ராஜா விட்டார். அங்கே எல்லாரும் சொல்லி கூப்பிட சொல்லுகிறார்கள். எல்லோரும் கொண்டு ராஜாவினுடைய கைகளிலே கொண்டு அந்த கூடைகளை கொண்டு கொடுக்கிறார்கள். விதவிதமான பழங்களை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அரசே, நீங்கள் எடுத்துக்கொண்டு போக சொன்ன அந்த விதைகள் மூலமாய் கிடைத்த கனி என்று சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மேல் சட்டை இல்லாத இந்த விவசாயி பாதி நின்று கொண்டிருந்தவன், அவனை எல்லாரும் விரட்டி 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 எங்கே கொண்டு விட்டாங்க? கடைசியில் கொண்டு விட்டு விட்டார்கள். கடைசியில் நின்று போனான். எல்லாரும் கொண்டு கொடுத்துட்டாங்க. கடைசி இந்த விவசாயி மட்டும் போகிறான். மக்கள் எல்லாரும் ஏளனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவன் போய் இதை கொடுக்க போகிறானே, இவனை ராஜா அவன் தண்டனைக்குள்ளாக தள்ள போகிறார், அவனை அழிக்க போகிறார் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த ராஜா எந்த கூடையுமே அவர் என்ன செய்யல, கையில் வாங்கலை, கொண்டு வைக்கத்தான் சொன்னார். ஆனால் இந்த மனிதன் கொண்டு வந்த அந்த பானையை மட்டும் கையில் வாங்கினார். வாங்கி சொன்னார், இந்த மனுஷன்தான் உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷன் என்று அவனுடைய தோளை தட்டி சொன்னார். என்னவாக இருக்கும்? என்னவாக இருக்கும்? எஸ், அங்கே போட்டிருந்த அந்த விதைகளெல்லாம் நெருப்பினாலே சுட்டரிக்கப்பட்ட விதைகள். அது எப்படி நீங்கள் வச்சாலும் என்ன செய்யாது, முளைக்காது. ஊர்லெல்லாம் மாங்கொட்டையை காய வச்சு அதை பிளந்து உள்ள இருக்கிற விதைகளை எடுத்து மாவரைத்து தருவார்கள், வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் போவதற்காக. அப்படிப்பட்ட சுட்டரிக்கப்பட்ட ஒரு சீட்ஸ் தான் அது. அந்த சீட்ஸை எடுத்து கொண்டு போய் நீங்களெல்லாம் முளைக்க வச்சேன், எரு போட்ட முளைக்க வச்ச இப்படி அழகழகான பழங்கள் இந்த பாயில்ட் சீட்ஸ் வழியாய் கிடைத்தது என்று சொல்லி என்னிடத்தில் ஏமாற்றுவதற்காய் கொண்டு தந்தீர்களே. ஆனால் இவன் மட்டும்தான் என்ன செய்தான், அது முளைக்காத உண்மை தன்மையை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்தான் என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த மனிதனுக்கு 10 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்து, மேல் சட்டை, ராஜா என்ன வஸ்திரம் அணிந்திருந்தாரோ அந்த வஸ்திரத்தை அணிந்து, அவனுக்கு ஒரு குதிரையும் கொடுத்து அவனை இல்லத்திற்கு நேரம் அனுப்பி வைத்தார்கள். எல்லோரும் தலையை தொங்க போட்டு போனார்கள். இன்றைக்கு இதே நிலைமையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இடைவெளி நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். ஆனால் நம்முடைய முகங்களில், நடைமுறை பாவனையில் ஒன்றுமே தெரியாது. நம்ம எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் என்று சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளையே, அந்த தூரத்தை நாம் நம்முடைய ஜபத்தினாலே, ஆண்டவரோடு கூட இருக்கிற உண்மை தன்மையினாலே நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோமா, சந்தோஷப்படுத்துகிறோமா என்கின்ற அந்த கேள்விக்குறியோடு நம்முடைய வாழ்வை இறை சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. எங்கே உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் தூக்கி வைக்கிறார். நீங்கள் ஏளனப்படுத்தப்பட்டாலும் சரி, ஒடுக்கி வைக்கப்பட்டாலும் சரி, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைந்து போகாது. எனவே அது சும்மா கிடைக்காது. உங்களுடைய முழங்கால்கள் என்ன செய்யணும்? பூமியிலே ஊன்றப்பட வேண்டும். முழங்கால்கள் எவ்வளவு நேரம் பூமியிலே ஊன்றப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உடைய வாழ்க்கையை செம்மையாய் பாதுகாத்து கொள்வார். அன்பான தெய்வ பிள்ளையே,
இறை சமூகத்தில் அர்ப்பணியுங்க. இந்த கடைசி காலத்திலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கன்னிகளை கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி எதிர்நோக்கி இருக்கிற ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கேட்ட இறை வார்த்தையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியிலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மைத்தோடு எழுந்தனினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவற்றில் உயிரில்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் நின்றவாறே கீர்த்தனை 131வது பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்கிற 131வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அவ்வேளையிலே கடவுளுக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை யுனக்கே வாரி, நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கே ஆகிலும் திரிவாயோ. சந்ததமிருந்த இதயம் காயமும் சாமி ஜெபம் செய்வோம். நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய சொந்தம் அல்ல, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காய் இன்றைக்கும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அப்பா, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்திலும் ஒடுக்கப்படுகிற, துன்பப்படுத்தப்படுகிற நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையான விசுவாசத்தோடு கூடிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாங்கள் அனுதினமும் சுமந்து செல்ல ஆண்டவராகிய கடவுள் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மரியாளின் கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து எதை குறித்தும் கவலைப்படாமல், உலகத்தின் தடைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், ஒருவேளை நாங்களும் இந்த உலகத்திலே அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க என்று சொல்லி
அவருடைய பேச்சுகளுக்கெல்லாம் நாங்கள் இடையூறாக இருக்க வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரோடு நெருங்கி வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் இழந்து போகிறவர்களாக எத்தனையோ நேரங்கள் எங்களுக்கு இருக்கிறதப்பா. அதை எல்லாவற்றையும் விட்டொழிந்து எங்கள் ஆத்துமா கடவுளோடு இணைந்திருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டியவைகளை சிறப்பாக செய்ய ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகம் செல்ல வேண்டும். யாரை பிடித்து கொண்டும் யாரும் சவாரி செய்ய முடியாதல்லவோ. எங்கள் ஆத்துமாவை நாங்கள் தூய்மையுள்ளதாக சுத்தமுள்ளதாக நீர் எங்கள் தந்திருக்கிற அந்தஸ்துகள், செல்வங்கள், கல்வி, இவ்வுலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தாங்கி வழி நடத்தட்டும். எருசலேம் நகரத்தை சுற்றி வந்த கடவுள் பசியோடு இருந்த அத்திமரத்தை கண்டு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கண்ணியற்ற நிலையை கண்டு சபித்தீர். மரம் பட்டு போயிற்று. 2வது நாளிலே கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஞானமாய் பதில் சொன்ன நினைவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உலகத்தில் எங்கள் முன்பாக வைக்கப்படுகிற எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் சுயம் சார்ந்து பதிலளிக்காமல் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் சார்ந்த பதிலை சொல்வதற்கு உதவித்தாங்க. இந்த நாளிலும் கூட மரியாளினுடைய வாழ்க்கையில் அழுது புலம்பி வேதனையோடு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தபடியினாலே அந்த தடயங்களை மாற்றி போட்டு அடையாளம் இல்லாத அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கையை அங்கீகாரத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, பாலஸ்தீனா என்றைக்குமே சமாதானத்தோடு இல்லையே, என்றைக்கும் அது போரோடு இருக்கிறது. அதே போல் அல்ல, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுங்கப்பா. நோயிலிருந்து சமாதானம், எங்கள் வாழ்க்கையின் பிள்ளைகள் மூலமாய் சமாதானம், கணவர் மூலமாய் சமாதானம், மனைவியின் மூலமாய் சமாதானம், குடும்ப உறவுகள் மூலமாய் சமாதானம், திருச்சபையின் மூலமாய் சமாதானம், வேலை செய்கிற இடங்கள் மூலமாய் சமாதானம், எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒரு நாளும் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீர் எங்களுக்காய் சிலுவையிலே தொங்கி மரித்தீர். அந்த சிலுவையில் வழிந்தோடுகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எங்களை தாங்கி வழி நடத்துகின்றன. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்திலும் ஆண்டவரே, சிஷ்யர்களோடு அந்த இரவு விருந்தை உட்கொள்வதற்காக ஆயத்தப்படுகிற அந்த நேரத்திலும் எங்களை நாங்கள் ஆலயத்திலிருந்து ஜெபத்தோடு ஆயத்தம் செய்ய ஆண்டவர்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்படுகிற நல்ல அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கள் கிருபை தாரும் ஐயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராகப்பா. உடைய ஜபங்களெல்லாம் ஆண்டவர் அறிகிற கடவுள். நிச்சயமாக ஒவ்வொருடைய ஜபங்களிலும் ஆண்டவர் கூட இருந்து மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூட தந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கண்ணீரை காண்கிற கடவுள் சமாதானத்தோடு இல்லத்திற்கு செல்ல உதவித்தாங்க. படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை வாழ்விலே பெற்றுக்கொள்ள உதவித்தாங்கப்பா. திருச்சபையினுடைய பொறுப்பு ஆயர் ஆண்டவரே, திருச்சபையின் செயலர், பொருளர், ஏனைய சபைக்குள் அங்கத்தினர்கள் யாருடைய குடும்பங்கள், திருச்சபையுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், கிளைச்சங்க பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகள், அனைத்து மக்களையும் சமூகத்தில் தருகிறோம். கொயர் பிள்ளைகள், அருமையான இசைக்கருவி வாஸ்த மகள், அருமையான ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர்கள், ஆண்டவரே ஆலயத்தை மிக கவனத்தோடு செய்து வருகின்ற கோயில் பிள்ளை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய ஊழியத்தில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஆலயத்திற்காக வாங்க வேண்டும் என்று சொல்லி வைக்கப்படுகிற அந்த நிலத்தினுடைய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதை சீக்கிரமாய் வாங்கி முடிப்பதற்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் மீதியார் நாட்களே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாங்க, தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் பகல் முழுதும் கண்மணியைப் போல காத்திருக்கிறீர், வழிநடத்துகிறீர். ஸ்தோத்திரம். இரவு இல்லத்திற்கு சென்று நித்திரை செய்கிற போது நல்லெண்ணத்திலேயே தாங்க. புதிய விடியில் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராட்சியம் வருவதாக, இப்படி சித்தம் பரவழிச்சு பல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் மன்னியும். எங்களை சோம் பிரேசுப்பனால் ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.